எங்கள் அம்மா ஸ்டைலில் தலைக்கறி குழம்பு வச்சுக்கு இதே மெத்தட் வச்சுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தலைக்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள்தூள், சீரகத்தூள் போட்டு ஒரு 6-7 விசில் பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகு, சோம்பு, சீரகம், மல்லி, பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு பல், அப்புறம் தக்காளி ஒரு பழம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய், மல்லி எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு சட்டி வச்சுட்டு கல்பாசி, பட்டை, அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணக்கிட்டு ஒரு 3 பழம் தக்காளி பழம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காரம் தந்தெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வணக்கி வச்சுங்க அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது மட்டன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மூளை இருந்துச்சு அதையும் லாஸ்ட்டாக போட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு மூளை நல்லா வெந்தக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி. தலைக்கறி மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி சமையல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.